எத்தனை அலைகள் வந்தா என்ன, அதுக்கு ஒரு கரை இருக்குல்ல, அதை தாண்டி வர முடியாது. தேவன் அதற்கு ஒரு கரையை குறிச்சு வச்சிருக்கிறார்ல. அது அலைகள் வரட்டும், உங்க பக்கம் வரைக்கும் வரும், உங்களுடைய கால வரைக்கும் தொடும், உங்களை சேரப்படுத்தாது. விசுவாசம். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க. பிரச்சனை வரும் போகும், அலை அலையா பிரச்சனை வரட்டுமே, ஆனா என்ன அதை சேரப்படுத்த முடியாது. என் பக்கம் வரைக்கும் விலகி போயிடும் அந்த விசுவாசம். ஆண்டவர் இயேசு என் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம். நான் எத்தனையோ காரியம் பார்த்திருக்கிறேன். அல மாதிரி பிரச்சனை வரும், சுனாமி மாதிரி கூட எழும்பி வரும். இனி அவ்வளவுதான் என்கிற மாதிரி சாத்தான் வெள்ளம் போல அலைகள் எழும்பி வரும். ஆனா பக்கத்துல வரும், நம்மளை தொடாது, சேரப்படுத்தாது, அப்படியே பின்வாங்கி போயிடும். இந்த அலை பின்வாங்கி போற மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை பின்வாங்கி போயிடும். இன்றையில இருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. எதுக்கு பயந்து கொண்டு இருக்கிறேன்? விசுவாசத்துல உறுதியா இருங்க. இயேசு என் கூட இருக்கிறார், இது கூட இருக்கிறார், எல்லாம் பார்த்து கொள்வார்னு விசுவாசிங்க. சூழ்நிலைகள் மாறும். விசுவாசத்தோட சொல்றீங்களா? இயேசுவே, உம்முடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன், நீர் எங்க கூட இருக்கிறீங்க, அதை விசுவாசிக்கிறேன். எங்க குடும்பத்துல எங்க கூட இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். என் வேலையில பிசினஸ்ல எல்லாம் கூட இருக்கிறீங்க. அதனால ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, எதுவும் என்னை பாதிக்காத நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். ஆமேன், ஆமேன்.